ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, ஏசப்பா அந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் மார்த்தாள் தான் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து அழைக்கிறாங்க. மார்த்தார் மரியாள் வீட்டில் ஏசப்பா தங்குகிறார். அங்கே வசனத்தை அவர் பிரசங்கிக்கிறார். ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்ததுனால டிஃபன் ஒரு வேலை செஞ்சுருக்கலாம், வீட்டு வேலைகளை குறித்து அந்த அம்மாவுக்கு ஒரு கவலை. ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். வசனத்துக்கு அந்த அம்மா முக்கியத்துவம் தராங்க. வசனத்து மேலே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆர்வம். ஆனால் மார்த்தாள் பாருங்க, வீட்டு வேலைகளை செய்வதிலே அவருக்கு கவலை. ஏசப்பா கிட்ட இந்த விஷயம் போகும்போது ஏசப்பா சொல்கிறார், மார்த்தாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அப்போ நாமும் கூட வசனத்துக்கு முக்கியத்துவம் தரணும். அதுதான் நல்ல பங்கு. அப்போ மற்ற வேலைகள்லாம் செய்ய வேண்டாமா? தாராளமாக செய்யலாம். முதலாவது வசனத்துக்கும் ஏசப்பாவுக்கும் நாம் முக்கியத்துவம் தருகிற பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் அழகாய் நேர்த்தியாய் நடக்கும். ஏசப்பா நமக்கு அதில் அற்புதம் செய்வார், ஆசீர்வதிப்பார். போதித்து நடத்தும் நல்வழி காட்டும் பேதமை போக்கும் வேத தியானம் கை கொண்டு நடந்தால் ஞானம் உண்டாகும், நம்பிக்கை பெருகும், நன்மை உண்டாகும். வேதம் எனக்கு சாதம், புசித்தால் புது பலன் பெருகும். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வசனத்துக்கு முக்கியத்துவம் தரட்டும். எடுபடாத நல்ல பங்காகிய வசனத்துக்கு ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் தரட்டும். அப்பொழுது எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.